எல்லாரும் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த அவசர அழைப்பு என்னென்னா, நேற்று திருப்பதி பிரஸ் நிறுவனத்துக்கும் பேஸ்மெண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் இடையிலான காசோலை செக் மோசடி வழக்கு சம்மந்தமாக தீர்ப்பு சம்மந்தமாக ஒரு கேஸ் வந்திருக்கு. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு சம்மந்தமாக லிங்குசாமியும் போஸும் கைதுங்கிற மாதிரி சொல்லி ஊடகங்கள்லாம் செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி சம்மந்தமாக எங்கள் சீனியர் லாயர் பிரகாஷ் சார் அது விளக்கம் கொடுக்கணுங்கிறக்காக தான் உங்கள் அவசர அழைப்பை கொடுத்துருக்கோம். அவங்க பேசுவாங்க. அந்த கேஸ் சம்மந்தமாக பிரகாஷ் சார் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். அவ்வளோதான் வந்திருக்கு. ஓகே ஓகே. பேஸ்மேன் நிறுவனம் திருப்பதி பிரதேச நிறுவனத்தின் மேலே மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2018 அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு 8 வருஷமாக நடந்து தீர்ப்பு வந்திருக்கு. நேற்று 19/12/2025 அன்னைக்கு 19வது மாநகர குற்றவியல் நடுவர் நீதிபதிகள் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் திருப்பதி பிரதேசர் மற்றும் இயக்குனர் லிங்குசாமி, சந்திரபோஸ் இவங்க எல்லாம் இந்த வழக்கில் முன்வைக்கிற வாதம் என்னென்னா, இந்த பேஸ்மேன் நிறுவனத்திற்கும் அதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கும் திருப்பதி பிரதேச நிறுவனத்திற்கும் எந்த குடுக்கல் வாங்கலும் இல்லை அப்படின்றது தான் பிரதான வாதமாக, அவங்களோட எதிர்வாதமாக இருந்தது. அந்த வழக்கில் இவங்க எக்காலகட்டத்திலையும் அவங்ககிட்டேருந்து பணம் வாங்கலை, அந்த பணத்துக்காக எந்த காசோலையும் இவர்களால் அவங்களுக்கு கொடுக்கப்படலைன்றது தான் பிரதான வாதமாக இருந்தது. இந்த வழக்கு நேற்று தீர்ப்பு வந்திருக்கு. அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்புக்கு மேலே அதாவது மேல்முறையீடு, இது விசாரணை நீதிமன்றம்ன்றதுனால மேல்முறையீடு செய்வதற்காக ஒரு 30 நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதன்படி அந்த 30 நாளுக்குள்ளே நாங்கள் மேல்முறையீடு செய்து அந்த வழக்கு சட்டத்தின்படி எதிர்கொள்வோம் என்பதுதான் எங்கள் தரப்பு விஷயமா இருக்குது. மேலும் நேற்று அந்த நீதிமன்றம் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கும் அவருடைய தம்பி சந்திரபோஸ் அவர்களுக்கும் பிடியாணை, அதாவது கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக ஒரு தவறான தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் அப்படி எந்த கைது உத்தரவும் பிறப்பிக்கப்படலைன்றதை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது நீதிமன்றம் இவங்களுக்கு கொடுத்த தண்டனையை நிறுத்தி வச்சுருக்காங்க, சஸ்பென்டி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா, நீங்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து உங்களுடைய மேல்முறையிட தகுந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறதுக்கான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதையே முறையாக மேல்முறையீடு செஞ்சு சட்டத்தின்படி சந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றபடி தவறான தகவலை, இது மாதிரி ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க, கைது உத்தரவு போட்டிருக்காங்கிறது ஒரு தவறான தகவல். அப்படி எந்த கைது உத்தரவு சார், எதிர்கட்சி வக்கீல் தண்டனை ஆயிருக்கு. அதாவது அவங்க தாக்கல் செஞ்ச வழக்கு, அதாவது என்ன அந்த வழக்கோட அந்த தீர்ப்போட சாராம்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார். உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா அதனோட சாராம்சம் என்ன, புகார்தாரர் தாக்கல் செய்த வழக்கு தீர்ப்பு, அதாவது திருப்பதி பிரதேச நிறுவனம் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு பகரப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு நீங்கள் ஒருவேளை 30 நாளுக்குள்ளே மேல்முறையீடு செய்யலைன்னா அந்த சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ரிவோக் ஆகிடும்ன்றது தான் நீதிமன்றத்தோட தீர்ப்பு. இது உடனடியாக கைது செய்யணும், கைது செஞ்சாங்க, கைது ஆணை பிறப்பித்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எதுவும் கிடையாதுங்க சார். 48 லட்சம் ரூபாய் அவங்க உடனே பண்ணல, 2 மாசத்துக்குள்ள பண்ணலன்னா இன்னும் 2 மாசம் அரஸ்ட்ல போவாங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க மீடியாவில் பார்த்துருப்பீங்க, வக்கீல் தான் சொல்லியிருப்பாங்க. அதே தான் சார் நான் முறையாக உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, 35 ரூபாய் கடன் கொடுத்ததாக பேஸ்மேன் நிறுவனம் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதற்கு திருப்பதி பிரதேசம் 48,68,068 ரூபாய் காசோலை கொடுத்ததாக வழக்கு. இந்த வழக்கு எதிராக தீர்ப்பாயிருக்கு. அந்த வழக்கோட சாராம்சம், உத்தரவோட சாராம்சம் என்னென்னா, தண்டனை கொடுத்தது போக அந்த காசோலைக்கான பணத்தை 2 மாதத்துக்குள்ளே அவங்க கொடுக்கணுன்றது ஒரு ஒன் ஆஃப் தி அந்த கண்டிஷனில் இருக்குது. ஆனால் நீதிமன்றம் 30 நாளுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு செய்யணும் போது, மேல்முறையீடு இந்த தண்டனைக்காக மட்டும் இல்லை, அந்த பணத்தை கொடுக்க அவசியம் இல்லை அப்படின்றது இவர் தரப்பில் பேசுகிறதுக்காகவும் தான் அப்பீல்.
அதனால் அது தனியாக இது தனியாக கிடையாதுங்க. ரெண்டும் ஒரே ஒரு ஒட்டுக்காக கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். ஆகையால் சார் ஆக்சுவலாக அந்த ப்ரேயரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரேயர் வந்து நேற்று விசாரணையில் அதில் வந்து லிங்குசாமி சார் அதை திருப்பதி பிரதர் சார்பில் வந்து ஒரு செக் கொடுத்ததா, அந்த செக் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது 35 lakhs ஆர்டர் இது அந்த செக் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் வந்து இட் இஸ் பீன் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ரிப்ளை வந்து தான் பேங்க்லேருந்து அந்த ஆர்டர் 47 லட்சம் ரூபாய் செக் வந்து bounce உங்களுக்கு அதாவது நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு ஆதாரமாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. எங்களோட தரப்பில் எதிர்வாதமாக அதாவது டிஃபென்ஸாக எடுத்து வைக்கிற பாயிண்டில் முதல் பாயிண்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஃபேஸ்மேன் நிறுவனத்துக்கும் திருப்பதி பெறுவதற்கு எந்த குடுக்கல் வாங்கலும் இல்லை அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இந்த காசோலை எப்படி அவங்களுக்கு போச்சு அப்படின்றது வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்து வச்ச வாதம். எங்களோட சாராம்சம் பிரகாரமே இந்த காசோலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. இது வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 2015-16 காலகட்டங்களில் வேற ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட காசோலைகளை தவறாக பயன்படுத்தியிருக்காங்கன்றது தான் எங்களோட டிஃபென்ஸ் வாதம். அதுக்கு எதனா கம்ப்ளைண்ட் நீங்கள் கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க? அதாவது மிஸ்யூஸ் ஆஃப் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களான்ற வாதத்தை விட இந்த வழக்கில் அதுக்கு தேவையான ஆவணங்கள், அதாவது இந்த வழக்கு காசோலை வந்து ரொம்ப முன்னாடி காலத்தில் 15-16 காலகட்டத்தில் வழங்கப்பட்டது என்பதற்கு முறையான ஆவணங்களை எதிர்தரப்பு ஆவணம் இந்த வழக்கில் தாக்கல் பண்ணியிருக்கோம். மேலும் மேல்முறையீடு இருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறது அந்த வழக்குக்கு பாதகமாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். வித்தின் 10 days தி கோர்ட் கிவன் 30 days டைம் ஃபார் ஃபைலிங் தி அப்பீல். அதாவது முதன்மை மாவட்ட நீதிமன்றத்துக்கு அடுத்த அப்பீல் பீரியட் இது 30 days கொடுத்துருக்காங்க. வித்தின் 10 daysக்குள்ளே வில் ஃபைல் இட். இது அப்பீல் போடுறது சிஎம்எம் கோர்ட்டுக்கு போடும்போது இதில் வந்து நான் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் சார், பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் அட் சென்னை, அந்த நீதிமன்றத்தில் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணணுங்க. சார் கைதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குன்னா, ஒரு சமுதாயத்தில் மதிப்பு மிக்க நபர் இவர் வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு தவறான தகவலை பரப்புனா மேபி அவரோட புகழுக்கு வந்து களங்கம் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கலாம். பட் என்னென்னா, ஒரு தவறான செய்தியை ஊடகத்தில் பரப்பக்கூடாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி ப்ரெஸ் மீட். அதாவது அவ்வாறான கைது உத்தரவோ பிடிவாரண்ட்டோ எதுவும் கொடுக்கப்படவில்லை. சார் அப்போ வக்கீல் வந்து சொன்னது வந்து நீங்கள் டிஃபென்ஸ் தான் பண்ணுவீங்களா சார்? ஏன்னா வக்கீல் வந்து வெளிப்படையாக வெளியில் வந்து கேட்டி கொடுத்துருக்காரு, அது எதாவது டிஃபென்ஸ் பண்ணுவீங்களா நீங்கள்? சார் வக்கீலுக்கு வந்து டிஃபென்ஸ் பண்ணுறது ப்ரெஸ் மீட்டில் கிடையாது சார். வி வில் மீட் இன் தி கோர்ட். கோர்ட்டில் தான் அவங்க நான் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் தவறான தகவலை தான் சார் வெளியே பரப்புறாரு. சார் வக்கீல் தவறான தகவல் சொல்லலைங்க சார். அவர் வந்து தண்டனையாக இருக்குன்னு சார். அதாவது கிடைச்ச தகவல் என்னென்னா, ஒரு அன்ஆத்தன்டிகேட்டட் வீடியோ ஒன்று, அதாவது அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சார் சொல்கிற மாதிரி எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வந்து அவருக்கு பிடியானலாம் சொல்லுங்க சார். தண்டனை கொடுத்துருக்காங்க, பணம் கொடுக்கணுன்ற விவரங்கள் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு அன்ஆத்தரைஸாக, அதாவது இது ஒரு நேம் ஃபெமிலியராக இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியாவில் இது மாதிரி கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு, திரு லிங்குசாமி அவர்களுக்கு எதிராக வந்து கைது உத்தரவு போட்டிருக்காங்க, அரெஸ்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இன்றைக்கி பத்திரிகை நபர்கள் வந்து ஒரு சார் திருப்பதி பிரதேச ஒன் ஆஃப் தி டைரக்டர் சந்திரபோஸ் கூட்டிருக்க காரணமே அதுதான். ஒரு தவறான செய்தியை ஒரு நல்ல மனிதர் மேலே பரப்பக்கூடாது.